കണ്ണിന് രണ്ട് സോക്കേടാ പ്രധാനമായിട്ടും. കണ്ണുக்கு இரண்டு நோய்கள் முக்கியமாக. ഒന്ന് ലോങ് സൈറ്റാ, ஒன்று தூர பார்வை, രണ്ട് ഷോർട്ട് സൈറ്റാ, இரண்டு கிட்ட பார்வை. ലോങ് സൈറ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് പുനലൂര് നടക്കുന്ന എല്ലാം കാണും. தூர பார்வை என்றால் இங்கிருந்து விட்டு புனலூர்ல நடப்பதை பார்க்க முடியும். ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് അങ്ങ് കോയമ്പത്തൂർ അയ്യായുടെ കാര്യം മുഴുവൻ കാണും. இங்க இருந்துட்டு கோயம்புத்தூர் ஐயாவுடைய காரியம் எல்லாம் தெரியும். ഇവിടെ ഇരുന്നുകൊണ്ട് പാസ്റ്റർ കച്ചവടം നടത്താൻ പോകുന്നതും കാണും. இங்க இருந்துட்டு ஊழியக்காரர் பிசினஸ் பண்ண போவதும் தெரியும். ദൂരെയുള്ള എല്ലാം കാണും, தூர உள்ள எல்லாம் தெரியும், അടുത്തുള്ള ഒന്നും കാണുകയില്ല, பக்கத்துல இருக்கிற ஒன்றும் தெரியாது. എന്ന് പറഞ്ഞാൽ കണ്ണിലെ കോരി കാണുകയില്ല, അച്ഛാ എന്റെ കരട് കാണും. கண்ணில் இருக்கிறது தெரியாது, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற മറ്റുള്ളവരുടെ എല്ലാ കുഴപ്പവും കാണും, എന്നാൽ നമ്മുടെ കുഴപ്പം മാത്രം കാണുകയില്ല. நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரம் தெரியாது, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பு தெரியும். വേറൊരു സോക്കേടുണ്ട്, അത് ഷോർട്ട് സൈറ്റാ. இன்னொரு நோய் உண்டு, அது கிட்ட பார்வை. ഇവിടെ ഉള്ളതേ കാണും, இங்க உள்ளது மட்டும்தான் കാണുம். ഞാൻ ഇല്ലായിരുന്നെങ്കിൽ കൺവെൻഷൻ നടക്കുന്ന കാണായിരുന്നു. நான் இல்லைன்னா கன்வென்ஷன் நடக்குமான்னு தெரியுமா இருந்து. ഞാൻ ഇല്ലായിരുന്നെങ്കിൽ പാസ്റ്റർ എന്നെ കെട്ടിയേനെ. நான் இல்லாம இருந்திருந்தா பாஸ்டர் என்னைக்கே போயிருப்பாரு. ഞാൻ ഇല്ലായിരുന്നേ സൺഡേ സ്കൂളും, நான் இல்லைன்னா சண்டே ஸ்கூலு, ഞാൻ മാത്രം, நான் மட்டும், എല്ലാം എന്റെ തലയില, எல்லாம் என்னுடைய தலையில, എല്ലാം എന്റെ തലയെ കൂടെ ഓടുന്നേ, எல்லாம் என்னுடைய தலையில கொண்டு வைக்கிறாங்க. നിനക്ക് മാത്രം ഇവിടെ ഒരു ചുക്കും ഇല്ല, உனக்கு மட்டும் ஒரு சுக்கும் கிடையாது, നിനക്ക് മാത്രം ഇവിടെ ഒരു ചുക്കും ഇല്ലെന്നേ, உனக்கு மட்டும் இங்க ஒரு சுக்கும் கிடையாது. ലോങ് സൈറ്റ് കേടാണ്, ഷോർട്ട് സൈറ്റ് കേടാണ്. தூர பார்வையும் கெடுதிதான், கிட்ட பார்வையும் கெடுதிதான். ഒരിക്കൽ ജന്മനാ കുരുടനായ ഒരുത്തനെ കർത്താവ് കണ്ടു. ஒரு முறை பிறவியிலே குருடனாகிய ஒருவனை இயேசு கண்டார். ജസ്റ്റ് ഒന്ന് ടച്ച് ചെയ്തു, அவரை இயேசு தொட்டார், അവനങ്ങ് ചാടി, அவன் அப்படி குதித்தான். He touched me. Oh, Jesus touched me. Something happened. Oh, something happened. இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை தொட்டார், ஏதோ சம்பவித்தது, Something happened. ஏதோ சம்பவித்தது. என்ன சம்பவிச்சடா? என்ன சம்பவித்தது? I can see. நான் பார்க்கிறேன், பார்வையாக. What you can see? என்ன பார்க்கிறாய்? மத்தாயிச்சன் is walking like a மரம். மத்தாயிச்சனை மரம் போல பார்க்கிறேன், காண்கிறேன். மனுஷரெல்லாம் மரம் போல நடக்கணும். மனுஷர்கள் எல்லாரும் மரம் போல் நடக்கிறார்கள். സഹോദരനെ മരമായിട്ട് കണ്ടിട്ടല്ലയോ അവിടെ ഇവിടെ നിന്നുകൊണ്ട് വെച്ച് വീക്കുന്നത്. சகோதரனை மரம் போல பார்த்துட்டல அங்க இங்க நின்னு வச்சு வீக்கிறது. You need a second touch. இரண்டாவதாக, You need a second touch. இரண்டாவது முறை இயேசு தொட்டார். Jesus again touched him. இயேசு மீண்டும் தொட்டார். அப்போது அவன் നന്നായി കാണാൻ തുടങ്ങി. அவன் நன்றாக காண்க ஆரம்பித்தான். നല്ലതുപോലെ കാണണം, நன்கு பார்வையடைந்தான். നല്ലതുപോലെ കാണണം. நன்கு பார்வையடைந்தான். നിന്നെ വിളിച്ചതിനൊരു ഉദ്ദേശമുണ്ട്, உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. അതെന്താണെന്ന് നീ കാണണം. அது என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். നീ ദൈവത്തിന്റെ പ്രത്യേക നിക്ഷേപമാണെന്ന് നീ കാണണം. நீங்கள் தேவனுடைய விசேஷித்த வெகுமதிகள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். വിശ്വസിക്കുമെങ്കിൽ നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന ശക്തിയുടെ അളവറ്റ വലിപ്പം എന്താണെന്ന് நீ காணணும். விசுவாசித்தால் உங்களுக்குள் வாமன் கிரியை செய்கிற அந்த தேவனுடைய ஆவியின் அளவற்ற வல்லமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். നിന്നെ വിളിച്ചത് എന്തിനാണെന്നറിയോ? உங்களை அழைத்தது எதற்கென்று தெரியுமா? സൂത്രത്തിൽ സ്വോത്രം പറഞ്ഞ് സൂത്രത്തിൽ സ്വോത്ര കാഴ്ചയിട്ടേക്ക് സൺഡേ പിരിഞ്ഞു പോകാനല്ല വിളിച്ചേ. தந்திரமாய் ஸ்தோத்திரம் சொல்லி தந்திரமாய் காணிக்க போட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரிந்து போவதற்காக அழைக்கவில்லை. അന്ധകാരത്തിൽ അത്ഭുത പ്രകാശത്തിലേക്ക് വിളിച്ചവന്റെ സൽഗുണങ്ങളെ ഘോഷിപ്പാൻ തക്കവണ്ണം തെരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഒരു ജാതിയും രാജകീയ പുരോഹിത വർഗവും വിശുദ്ധ വംശവും സ്വന്തം ജനവുമായിരിക്കാൻ. அந்தகாரத்தில் ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள். നിന്റെ നടപ്പും ഇരിപ്പും കിടപ്പും കണ്ടാൽ നീ ആരാന്നറിയണം. உங்களுடைய இருப்பு, ஆமென், கிடப்பு, பேச்சு பார்த்தால் நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். നീ ആപ്പേ ഊപ്പേ അല്ല. நீங்கள் சாதாரணமான ஆப்பையும் ஊப்பையும் கிடையாது. ആവർത്തിക്കട്ടെ, ஒரு முறை கூட சொல்கிறேன், നീ ആപ്പേ ഊപ്പേ അല്ലെന്ന്. நீங்கள் ஆப்பையும் ஊப்பையும் கிடையாது. പിന്നെ ആരാ നീ? அப்புறம் நீங்க யாரு? You belong to the royal priesthood. நீங்கள் பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டம். You are a holy nation. நீங்கள் பரிசுத்த சந்ததி. You are a peculiar people. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. You are God's own possession. நீங்கள் தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள்.